பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் எசாயா 60 இறை வார்த்தைகள் 20. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாள். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். ஒளி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இருள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஒளி, ஒரு சின்ன ஒளி அந்த வீட்டையே பிரகாசிக்க செய்யும். அதே போல தான் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி இருக்கும் பொழுது நம்ம தீமை செய்ய மாட்டோம். தீமை செய்யணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. நம்ம உள்ளம் நம்மளோடு பேசும், இது தப்பு, இது தவறு, இது நன்மை அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை வழிகாட்டியாக, ஒரு ஒளியின் வடிவமாக அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார் பிரியமானவர்களே. அப்பொழுது அந்த இருள் என்ன செய்யாதாங்க, இருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்க முடியாது. உங்களுக்கு இருளாக என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நாடுங்க. நாடும் பொழுது அவர் அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள இருள் எல்லாம், உங்களுக்கு எதிரானோர், உங்களுக்கு இருளாக செயல்படக்கூடியவர்கள், உங்களுக்கு இருளாக இவ்வளவு நாளும் என்னென்ன காரியங்கள் நடந்துச்சோ அவ்வளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே வசிக்க வந்துட்டாலே எல்லாம் வெளியோடி போயிடும். அங்கே உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா ஒளியானவர் நம்மளுக்குள்ளாக வரும் பொழுது நம்ம உள்ளம், நம்மளுடைய வீடு எல்லாம் என்ன செய்யும்? ஒளியாய் மாறிவிடும் பிரியமானவர்களே. நம்ம பிறருக்கு நன்மை செய்வோம், நம்ம தீமை நினைக்க மாட்டோம் பிறருக்கு. அப்போ நம்ம உள்ளம் என்ன செய்யும்னா தூய்மையாக இருக்கும். ஒரு பொய் சொல்கிறதுக்கு கூட நம்ம என்ன செய்வோம்? அஞ்சுவோம். ஏனெனில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளியானவர் நம்ம வீட்டுக்குள்ளாக வரும் பொழுது, அந்த உள்ளம் என்கிற வீட்டுக்குள்ளாக வரும் பொழுது எல்லா அழுக்குகளையும் எல்லா இருளையும் எடுத்து போடுவார். அப்போ அங்கே கண்ணீர் இருக்குமா? கவலை இருக்குமா? இருக்கவே இருக்காது பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் மெய்யான ஒளியான தேவனாக வந்திருக்கிறார். நம்மளுக்காக, மனிதர்களுக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நம்ம இன்னைக்கு ஒரு லேசான அவமானத்தை நம்மளால் தாங்க முடியல. ஆனால் அவர் எவ்வளவு பெரிய அவமானங்களையும் எல்லாவற்றையும் தாங்கினார். சிலுவை பாடுகளையும் சுமந்தார் பிரியமானவர்களே. ஆனால் அவர் அந்த சிலுவையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும், அந்த ஒளியானவர் நம்மளை ஒவ்வொருவரையும் மீட்டு, நம்மளை சுத்திகரித்து, நம்ம மெய்யான ஒளியில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அவரை நாம் தேடும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள இருள் எல்லாம் வெளியே போயிடும். ஒன்று இருக்க முடியாது. உங்களுக்கு தீமை செய்வதற்கு யாராலும் நினைக்க முடியாது. உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க கூட என்ன செய்யப்படுவாங்க? முறியடிக்கப்படுவாங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் கூட எழும்ப முடியாது. கடன் என்கிற இருளுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் என்கிற அந்த மெய்யான ஒளி வரும் பொழுது அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. கடன் பிரச்சனைகளால் என்னென்ன பாடுகள் சந்திச்சிருக்கீங்களோ அந்த பாடுகளை எல்லாம் மெய்யான ஒளியாய் இருக்கிற நம்மளுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே. அவரை மட்டும் பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா, என்னுடைய கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறேன். இது என்னுடைய கடன் பிரச்சனை அல்ல, நான் அறியாதபடிக்கு நான் வாங்கிவிட்ட ஆண்டவரே. திருமண காரியங்களுக்கு வாங்கியிருந்தா பரவாயில்ல, ஒரு படிப்புக்காக வாங்கியிருந்தா பரவாயில்ல, வேலை வாய்ப்புக்காக வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஆனால் நம்ம அதை கூட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்கணும். ஆண்டவர் நம்மளை நடத்துவார் பிரியமானவர்களே. அவர் நடத்துகிற விதமே வேற.
நம்ம அறிய முடியும். ஆண்டவருக்குள்ளாக இருந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியும் பிரியமானவர்களே. எல்லா தவறுகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அந்த கடன் வாங்கிய கடன்களை நான் அறியாதபடிக்கு வாங்கிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சு இதை கொடுக்கும்படியா எனக்கு கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. அதன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் கடன், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருங்க. ஏசப்பா, நான் இந்த கடனை அடைச்சிடணும், இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மளுக்கு மனம் இறங்கி உங்கள் தொழிலை ஆசீர்வதித்து உங்களுடைய கணவருடைய வேலையை ஆசீர்வதிப்பார். தொழிலில் ஒரு உயர்வை கொடுப்பார், வேலையில் ஒரு உயர்வை கொடுப்பார். நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இன்று அப்பா தகப்பனே, ஜெப தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு, கடன் பாரங்களோடு, கவலைகளோடு, குடும்பம் பிரிந்த நிலையில் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயரிட்டு அழைக்கின்ற தகப்பன் நீர் ஒருவரே ராஜா. நீர் ஒளியாக இருக்கின்ற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இருளாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றி போட்டு, எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருளாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, வீட்டிற்குள்ளே இருளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உங்கள் நாமத்தில் எங்களை உயர்த்தி வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்கள் மனம் இரக்கம் இறங்கட்டும் ஏசப்பா. உங்கள் கிருபை இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு நன்மை கடந்து வரட்டும் ஏசப்பா. ஆமாண்டவரே, அதே போல ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உமது அன்பு கரத்திற்குள்ளாக, இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் ஆமாண்டவரே, அவர்கள் தேவைகள், அவர்கள் எண்ணங்கள், அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ ஒவ்வொரு இடத்திலும் தேவ தூதர்களை கொண்டு நீர் காத்து அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்காக என் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.